மழை பெய்து கொண்டிருந்தது. ஜன்னல் அருகில் அமைதியாக அமர்ந்திருந்தாள் நந்தினி. வெளியில் விழும் மழை துளிகளை அவள் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் கண்களில் இருந்த கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை. ஒரு பெண் சிரிக்கிறாள்னா அவள் சந்தோஷம்னு அர்த்தமில்லை. சில நேரங்களில் உடைந்த மனதை யாரும் கவனிக்க கூடாதுன்னு தான் அவள் சிரிப்பாள். இது அப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் கதை. அவளின் சொல்லாத கதை. நந்தினி ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தாள். அவள் வீடு பெரியதல்ல, ஆனால் அங்கே அன்பு அதிகமாக இருந்தது. அப்பா ஒரு பள்ளி ஆசிரியர், அம்மா தையல் வேலை செய்து வீட்டை நடத்தினார். வறுமை இருந்தது, ஆனால் மகிழ்ச்சி இருந்தது. சிறுவயதில் நந்தினி மிகவும் அமைதியான குழந்தை. மற்ற குழந்தைகள் வெளியே விளையாடும்போது அவள் மட்டும் மரத்தடியில் அமர்ந்து கதைகள் எழுதுவாள். அவளுக்கு புத்தகங்கள் மீது பேராசை. பழைய நூலகத்தில் கிடைக்கும் ஒவ்வொரு புத்தகத்தையும் வாசித்து விடுவாள். ஒரு நாள் பெரிய எழுத்தாளராக வேண்டும் என்பதே அவள் கனவு. அவள் அடிக்கடி சொல்லுவாள், ஒரு நாள் நான் எழுதும் கதையை உலகம் படிக்கும். அப்பா சிரித்துக்கொண்டு சொல்வார், நிச்சயம் படிக்கும். அந்த வார்த்தை அவளுக்கு உலகமே போலிருந்தது. ஒரு இரவு மழை அதிகமாக பெய்து கொண்டிருந்தது. அந்த இரவுதான் நந்தினியின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. அவள் அப்பா திடீரென மாரடைப்பால் கீழே விழுந்தார். அவசரமாக மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றார்கள். ஆனால் அவர் உயிருடன் திரும்பவில்லை. அந்த நொடியில் நந்தினியின் உலகமே உடைந்தது. அந்த இரவு அவள் வானத்தை பார்த்து அழுதாள். ஏன் கடவுளே? ஆனால் அமைதி மட்டுமே பதிலாக வந்தது. அப்பா இறந்த பிறகு வீட்டின் பொறுப்பு முழுவதும் நந்தினி தோள்களில் விழுந்தது. கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்த வேண்டிய நிலை. அம்மாவை பார்த்துக்கொள்ள வேலைக்குச் செல்ல ஆரம்பித்தாள். காலை பேக்கரி, மாலை டெய்லர் கடை, இரவு வீட்டு பணி. சில நேரங்களில் அவள் மிகவும் சோர்ந்து போவாள். ஆனால் ஒருபோதும் யாரிடமும் சொல்லவில்லை. ஏனெனில் வலியை வெளியில் காட்டினால் உலகம் அதை பலவீனம் என்று நினைக்கும். ஒரு நாள் வேலை முடிந்து வீடு திரும்பும்போது பஸ் ஸ்டாப்பில் ஒருவன் அவளை பார்த்து சிரித்தான். அவன் பெயர் அரவிந்த். முதல் நாள் ஒரு சிரிப்பு, அடுத்த நாள் ஒரு ஹெலோ, அதன் பிறகு மெதுவாக நட்பு. பல வருடங்களுக்கு பிறகு நந்தினி மனதில் மீண்டும் பூக்கள் மலர ஆரம்பித்தது. அரவிந்த் அவளுக்கு புத்தகங்கள் வாங்கி தந்தான். நீ மீண்டும் எழுத ஆரம்பிக்கணும் என்றான். அந்த ஒரு வார்த்தை அவள் உடைந்த மனதுக்குள் உயிரூட்டியது. இரவு முழுவதும் அவள் மீண்டும் கதைகள் எழுத ஆரம்பித்தாள். அவள் கண்களில் மீண்டும் கனவுகள் தெரிந்தன. ஆனால் வாழ்க்கை மீண்டும் அவளை சோதிக்க தயாராக இருந்தது. ஒரு நாள் அரவிந்த் சொன்னான், என் வீட்ல நம்ம காதல ஒத்துக்க மாட்டாங்க. நந்தினி அமைதியாக இருந்தாள். அவள் இதயம் நடுங்கியது. நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்றான் அரவிந்த். ஆனால் சில வாக்குறுதிகள் காற்றில் கரைந்து போகும். சில வாரங்களில் அவனின் தொடர்பு குறைய ஆரம்பித்தது. மெசேஜ்கள் குறைந்தன, அழைப்புகள் நின்றன. ஒரு மாலை அவள் அவனை பார்க்க சென்றாள். அங்கே அவன் மற்றொரு பெண்ணுடன் நிச்சயதார்த்த மோதிரம் அணிந்திருந்தான். அந்த நொடியில் நந்தினியின் உலகம் மீண்டும் உடைந்தது. அந்த இரவு அவள் வீட்டிற்கு வந்து தன்னுடைய அனைத்து கதைகளையும் எரித்தாள். என் கனவுகளும் என்னை விட்டு போயிட்டது என்று கதறி அழுதாள். அவள் கண்ணீர் நின்றதே இல்லை. ஆனால் அடுத்த நாள் காலை மீண்டும் வேலைக்குச் சென்றாள். ஏனெனில் வாழ்க்கை யாருடைய வலிக்காகவும் நின்றுவிடாது. காலம் நகர்ந்தது. அம்மா உடல்நிலை மோசமானது. மருத்துவ செலவுகள் அதிகமானது. நந்தினி இன்னும் அதிகமாக உழைத்தாள். ஒரு நாள் மருத்துவமனையில் அம்மா அவள் கையை பிடித்து மெதுவாக சொன்னார், நீ சந்தோஷமா வாழணும். அது அவர்களின் கடைசி உரையாடல். அம்மா இறந்தபோது நந்தினி அழவே இல்லை. அவள் கண்ணீரே
வறண்டு போயிருந்தது. அதன் பிறகு நந்தினி தனியாக வாழ ஆரம்பித்தாள். சிறிய வாடகை வீடு, சிறிய சம்பளம், அமைதியான இரவுகள். ஆனால் அந்த அமைதிக்குள் நினைவுகள் கத்திக்கொண்டே இருந்தன. சில இரவுகளில் அவள் தூங்காமல் ஜன்னல் அருகில் அமர்ந்திருப்பாள். மழையை பார்த்து கொண்டே தன்னிடம் ஒரு கேள்வி கேட்பாள். என் வாழ்க்கை இவ்வளவு வலியாயிருக்கணுமா? ஒரு நாள்